பலம் தொண்டசீர் பரவார் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி, ஞானகுரு எங்களை அறுவழி நடத்தும் ஆசான் ஆரூர் அடிகளார் திருவடிகள் போற்றி, அடியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி. ஐயா அமர்ந்த இருக்கையில் அமர்வதே நடுக்கத்தை கொடுக்கிறது. சிறியனுக்கு இப்படி ஒரு இடமா என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய இந்த உதோ நிலையை குருவிற்கே அர்ப்பணமாக்கி நான் தொடங்குகின்றேன். அடியனுக்கு வழங்கப்பட்டது 5ஆம் திருமுறையாம் அப்பர் பெருமான் பாடிய தேவாரத்தில் 50வது பதிகம். தலம் திருவாய்மூர், இறைவன் வாய்மூர்நாதர், இறைவி பாலினும் நன்மொழியார், தலமரம் பலா, தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இது சப்த விடங்க தலங்களுள் ஒன்று. இங்கு இறைவனுடைய நடனம் கமல நடனம். இது சூரியன் வழிபட்ட தலம். அப்பரும் ஞான சம்பந்தரும் பாடிய தலம். சம்பந்தர் 2ஆம் திருமுறையில் 111ஆம் பதிகத்திலும் அப்பர் 5ஆம் திருமுறையில் 50வது பதிகத்திலும் பாடியுள்ளனர். திருமறைக்காட்டில் வேதங்களால் காப்பிடப்பட்டு மூடியிருந்த திருக்கோயில் கதவுகள் தான் 10 பாடல்கள் பாடியும் திறக்காத நிலையில் ஞான சம்பந்தர் பாடிய முதல் பாட்டுக்கே மூடியது. இந்த நிலையை எண்ணி பார்த்த அப்பர் பிரான் தான் இறைவனின் திருவுள்ளத்தை அறியாமல் கதவுகளை திறக்க வலியுறுத்தியதாக வருத்தம் அடைகின்றார். அந்த வேதனையோடு இறைவனின் திருப்பாதங்களை எண்ணிய வண்ணம் துயிலத் தொடங்கினார். அப்போது இறைவன் அவர் கனவில் தோன்றி, திருவாய்மூரில் யாம் இருப்போம், தொடர்ந்து வா என்று கூறினார். திடுக்கிட்டு விழித்தெழுந்த அப்பர் இறைவனின் ஆணையை பின்பற்றி தனக்கு முன்னே சென்று சிவபெருமானை தொடர்ந்தார். இறைவனோ திருவாய்மூர் தலத்தில் பொற்கோவிலை காட்டி அதனுள் சென்று மறைந்து விட்டார். இதற்கிடையில் நாவுக்கரசர் திருவாய்மூர் சென்றதை அறிந்த ஞான சம்பந்தரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வருகையை உணர்ந்த அப்பர் மகிழ்ச்சி அடைந்து ஒற்றை பாடலில் கதவுகளை மூடிய அம்மையிடம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் அருகில் இருக்கையில் இறைவனால் மறைந்திருக்க முடியுமோ என்று பொருள்பட ஒரு பதிகமும் பாடியுள்ளார். இவ்வாறு சிவபெருமானை தான் தொடர்ந்து வந்த போதும், இறைவன் திருவாய்மூர் தலத்தில் மறைந்த போதும் தனக்கிருந்த உணர்வுகளை அப்பர் பிரான் பாடல்களாக மாற்றிய பதிகம் இது. இனி பதிகத்திற்குள் செல்வோம். திருவாய்மூர் இறைவன் இரவையும் அப்பர் பெருமானையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி செல்வோம். பதிக விளக்கம் 1. அப்பர் சொல்கிறார்: தென்னை மரங்கள் செழித்து வளரும் திருவாய்மூரில் எழுந்தருளியுள்ள இறைவன் நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்து தன்னை அடையாளம் காட்டி என்னை திருவாய்மூருக்கு வா என்று கூறினார். அதற்கு காரணம் என்ன? அருள் என்பது குறிப்பு. இது வினாமுறை பதிகம். திருமறைக்காடு கதவு திறந்த பின் பாடிய பதிகம். பெரிய புராணத்தில் அப்பர் வரலாறு சொல்லும் இடத்தில் 277ஆம் மந்திரத்தில் இப்பதிகத்தை பற்றி குறிப்புள்ளது. பாடல்: எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார், தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார், அங்கே வா என்று போனார், அது என்கொலோ. இறைவன் அப்பர் பெருமான் இருக்கும் இடத்தை தேடி வந்து தன்னை அடையாளம் காட்டி திருவாய்மூருக்கு வா என்று சொல்கிறார். அடடா, என்ன அழகான மந்திரம் இது! வா என்று அழைக்கிறார் என்றால் அது அருள் என்றே அர்த்தம். பதிக விளக்கம் 2. சிவனை நினைத்து நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அதாவது அப்பர் சொல்கிறார், சிவனை நினைத்து நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். மறைக்காட்டு இறைவன் என் கண்முன்னே தோன்றி திருவாய்மூருக்கு வா என்று கூறி சென்றார். அதன் காரணம் என்ன? இது இறைவனுடைய அருள். இனி வரும் எல்லா பாடல்களிலும் காரணம் என்ன என்பதற்கு நாம் அருள் என்றே பொருள் கொள்ள வேண்டும். எல்லா வினாக்களுக்கும் விடை அருள் என்பதாகும். பாடல்: மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உண்ணி உண்ணி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவன் ஆமா சொல்லி என்னை வாவென்று போனார், அது என்கொலோ. பதிக விளக்கம் 3. இறைவனை நான் எளிமையாகவே கண்டேன். வந்தவர் யாரென்று புரியாமல் வினவிய என்னிடம் அவர் என் அருகில் வந்து, பயப்படாதே, நான் உன்னை திருவாய்மூருக்கு அழைக்கவே வந்தேன் என்றார். நான் உய்ந்தேன் என்று மகிழ்ந்து திருவாய்மூருக்கு ஓடினேன். இறைவன் வஞ்சனையில் வல்லவரோ? இறைவன் தோன்றியும் மறைந்தும் தன்னை ஓட வைத்தும் போக்கு காட்டியமையால் இறைவனை வஞ்சகர் என்று அப்பர் இங்கே குறிப்பிடுகிறார். பாடல்: தஞ்சே கண்டேன் தரிக்காலாத ஆரென்றேன், அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார், உஞ்சே நான் என்று உகந்தே ஓட்டந்தேன், வஞ்சே வல்லவரே வாய்மூர் அடிகளே. பதிக விளக்கம் 4. இறைவன் என்னை விட்டு நீங்குவதில்லை. என் கண் முன்னே அவரை பார்த்தேன். அவர் என்னை விட்டு நீங்கினாலும்
நான் அவரை விட்டு திரும்பவில்லை, அவர் கூடவே ஓடினேன். செல்லும் போது அவர் இடையில் மறைந்து போனார். அவரின் மாயச்சுழியில் அகப்பட்டு நான் சொல்கின்ற காரணம் என்ன? இங்கு சுழி என்பது திருவிளையாடலை குறிக்கும். பாடல். களியக் கண்டிலேன் கண்ணெதிரே கண்டேன், ஒளியப் போந்திலேன் ஒக்கவே ஓட்டந்தேன், வழியில் கண்டிலேன் வாய்மூர் அடிகள் தம் சுழியில் பட்டு சுழல்கின்றது என் கொலோ. பதிக விளக்கம் 5. இறைவன் பேரொளி வடிவாக இருப்பவர். அவரை போல் வேறு ஒருவர் இல்லை என்று அவரை மனதில் நினைத்து உகந்திருந்த எனக்கு தெளிந்த அறிவுடையவராக காட்சியளித்தார். அவ்வாறு வெளிப்படுபவராக காட்டி பின் மறைந்து போனார். பாடல். ஒல்லியார் இவரன்றி மற்றில்லை என்று உள்கி உள்கி உகந்திருந்தேனுக்கு தெல்லியார் இவர் போல திருவாய்மூர் கல்லியார் அவர் போல கறந்ததே. பதிக விளக்கம் 6. எல்லா செயல்களும் சிவன் செயல் என்று செய்தால் நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும். இறைவன் பெருமையுடையவன். அத்தகைய வாய்மூர் இறைவன் வருவாயா என்று சொன்னதும் பின் சென்றதும் பொய்யோ. பாடல். யாதே செய்தும் யாமலோன் நீ எண்ணின் ஆதேயும் அளவில் பெருமையான் மாதே வாக்கிய வாய்மூர் மருவினார் போதே என்று புகுந்ததும் பொய்கொளோ. பாடல் விளக்கம் 7. திருவீதி மிளலையில் சம்பந்தர் பாடிய பாட்டுக்கு இறைவன் பழங்காசு கொடுத்தார். அவர் வாட்டம் தவிப்பவர். அவர் என்னை திருவாய்மூர் வா என்று அழைத்தார். இப்போது மறைந்தார். காரணம் என்னவோ? துன்பம் கொடுப்பது போல் இன்பம் கொடுக்கவே என்பது குறிப்பு. பாடல். பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாட வாட்டம் தவிப்பார் இவரை போல் தேடிக்கொண்டு திருவாய்மூர்க்கே என ஓடி போந்திங்கு ஒளித்தவார் என்கொளோ. பாடல் விளக்கம் 8. வேதங்கள் பூசித்து அடைக்கப்பட்ட மறைக்காட்டு கதவை பாடி திறந்தவர் அப்பர். பாடி கதவை அடைத்தவர் சம்பந்தர். அந்த சம்பந்தர் உதோ நிலையில் நிற்கின்றார். உதோ என்றால் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடம் என்பது பொருள். திருஞான சம்பந்தருக்கு நீங்கள் மறைக்க வல்லவரோ? இதையெல்லாம் செய்யும் நீங்கள் பித்தரோ? பிறையுடைய இறைவனே, அப்படி நீங்கள் மறைத்தால் நீங்கள் பித்தரே. குறிப்பு. எனக்கு மறைத்தாலும் பரவாயில்லை, சம்பந்தருக்கு மறைக்காதீர்கள் என்று அப்பர் கூறுகிறார். பாடல். திறக்க பாடியும் எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் நின்றார், மறைக்க வல்லவரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் சென்றடையார் இவர் பித்தரே. பாடல் விளக்கம் 9. நான் உன்னை பொய்யாக நினைத்தாலும் அதற்கும் அருள்பவன் நீ, மலமற்றவன் நீ. கதவு திறக்க உன் கருத்தறியாமல் நான் வலியுறுத்தினேன். என் எதிரே வந்து வாய்மூர்க்கு வா என்று என்னை கூட்டி வந்து தீர்த்தத்திற்கு அடுத்துள்ள கோயிலில் வந்து புகுந்தது பொய்யோ. பாடல். தனக்கேராமை தவிர்க்கென்று வேணினும் நினைத்தேன் பொய்க்கல் செய்தது நின்மலன், எனக்கே வந்து எதிர்வாய்மூர்க்கென புனர்க்கே பொற்கோவில் புக்கதும் பொய்கொளோ. பதிக விளக்கம் 10. இறைவன் திருவடியை காண பன்றியாய் மால் சென்றார். ஆனால் திருவடியை காண முடியவில்லை. கைலை மலையை ராவணன் எடுக்க முயற்சி செய்த போது அவன் தவறை உணர்த்த தன் திருவிரலை ஊன்றிய இறைவனை நான் வேண்டினேன். அவரை பற்றிய சிந்தனையை பெருக்கிக் கொள்வேன் என்று எனக்குள் நான் முடிவெடுத்தேன். அதனால் இறைவன் தோன்றி எனக்கு அருள் செய்தார். பாடல். தீண்டற்கரிய திருவடி ஒன்றினால் மீண்டற்கும் விதித்தார் அரக்கந்தனை, வேண்டிக் கொண்டேன் திருவாய்மூர் விளக்கினை தூண்டிக் கொள்வன் நான் என்றலுமே தோன்றுமே. இங்கு மீண்டற்கும் விதித்தார் என்பது ஆணவ மலத்திலிருந்து ராவணன் மீள இறைவன் விதித்தார் என்று அப்பர் அழகாய் கூறுகிறார். இத்தகைய அற்புதமான தேவார பதிகங்களை கேட்க, நினைக்க, பேச, படிக்க ஆன்மா தித்திக்கும் என்பது மிகையாகாது. இந்த தெய்வ தமிழ் தந்த அப்பர் பெருமானின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். நாயை சிவிகை ஏற்றுவித்தது போல் சிறியேனையும் தேவாரம் பேச வைத்த என் ஞானகுரு ஆரூர் அடிகளார் மற்றும் இறைவனுக்கும் வாய்ப்பளித்த இறைவனுக்கும் மற்றும் அடியார் பெருமக்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம்.